அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விரும்புறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஸ்டீம் ஃப்ளோ மீட்டரோட டயக்ராம். அதாவது இதுக்கு போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் ஃப்ளோ மீட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த டயக்ராம் தெரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் எந்த வால்வ் வாங்கணும்னு உங்களுக்கு புரியும். இது இல்லாமல் உங்களுக்கு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் ப்ராசஸில் இடைஞ்சலாக இருக்கும். வாங்கினா இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளோ மீட்டர் வாங்கணும்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இது பாய்லரில் வந்து இன்லெட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இன்லெட் போட்டிருக்காங்க, அவுட்லெட்டு. அதாவது பாய்லர்லேருந்து இங்கே வந்து ஃப்ளோ மீட்ரு இன்லெட் போட்டிருக்கிறீங்க. இது இது இந்த வழியாக ஸ்டீம் பாஸ் ஆகி இது அவுட் ஆகுது. இங்கே அவுட் ஆகும்போது இதுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ ஸ்டீம் ஃபோர்ஸு, எவ்வளோ பிஎஸ்ஐயில் போகுது, எவ்வளோ ஸ்டீம் டெம்பரேச்சர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது மேலே இருக்கிற மெக்கானிக்ஸும் வந்து ஒர்க் ஆகுது, சரிங்களா? இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிஸ்டன் கொடுத்துருக்காங்களா. ஒரு பிஸ்டன் வந்து இங்கே போகுது, இன்னொரு பிஸ்டன் இங்கே போகுது. இது ரெண்டுமே என்ன ஆகும்னா இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகும்போது இந்த இடத்துலையும் ஸ்டீம் போகும். இந்த இடத்துல போய் இங்கே ப்ரெஷர் கொடுக்கும். இந்த 2 இடத்துலையுமே இந்த ஹோல்ஸ் வழியாக போய் இங்கே 2 பக்கம் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒன்று வந்து என்ன ஆகுங்க, இங்கே சென்சாருக்கு பார்த்தீங்களா, இங்கே போகும். ஒரு சென்சார் இங்கே வருங்களா, இங்கே கிராஸ் ஆகுதா, ஒன்று வந்து இங்கே கிராஸ் ஆகும். இது ஒன்று வந்து எவ்வளோ பிஎஸ்சி போகுதுன்னு இது கண்டுபிடிக்கிறது, ஒன்று வந்து எவ்வளோ ப்ரெஷரில் போகுது, அப்புறம் டெம்பரேச்சர் எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ 2 இது ஒர்க் ஆகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்குல்ல, இந்த த்ரெட்டு மாதிரி இருக்கிறத வந்து இவ்வளோ கொடுக்கும்போது இவ்வளோ ஃபோர்ஸில் இந்த த்ரெட் எவ்வளோ ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, இது வந்து ஃபோர்ஸில் வந்து அடிக்கும்போது இந்த இருக்கிற 2 சென்சாரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒயர் மூலிமா கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டத்தில் எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ பிஎஸ்ஐ போகுது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற ப்ரெஷர்னாலேயே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு சிஸ்டத்துக்கு அனுப்பிடும் மானிட்டருக்கு, சரிங்களா? இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. இது ஏன் இந்த வழியாக அவுட்லெட் வழியாக இன்லெட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா அதுக்கு மாதிரி தான் இங்கே சென்சார் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் இங்கே வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இங்கே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. அதனால தான் இங்கே வால்வில் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க, எந்த சைடு இன்லெட் ஆகணும், எந்த சைடு அவுட்லெட் ஆகும்ன்ட்டு. நீங்கள் அதை பார்த்து மாட்டிட்டீங்கன்னாவே ஈஸியாக இருக்கும். அப்போ 2வது என்னென்னா, இது வந்து உங்கள் ப்ராசஸில் வந்து 2 இன்ச்சு யூஸ் பண்ணுறீங்க, 2 இன்ச்சு லைனுக்கு போகிற இதை வந்து ஃப்ளோ மீட்டர் வாங்கிக்கிங்க. அதை விட்டு போட்டு சின்னதாகவோ பெருசாக இருக்கோ அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ வந்து கரெக்டாக காட்டாது. அதனால் வந்து உங்களுக்கு எத்தனை இன்ச் லைனு, அதுவும் இல்லாமல் எவ்வளோ ப்ராசஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் கேஜ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, ப்ரெஷர் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வால்வு வாங்குறது நல்லது. இதுதான் இந்த மாதிரி இந்த வந்து பிஆர்வி இதுக்கு முன்னாடி போடலாமா பின்னாடியும் போடுவாங்க, நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் பிஆர்விக்கு முன்னாடி போட்டுக்கலாம், பின்னாடி போட்டுக்கலாம், எங்கே போட்டாலும் உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக காட்டணுமோ அதுக்கு அந்த இடத்துல போட்டுக்குங்க, சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பிஆர்விக்கு அவுட்லெட்டில் போட்டுக்குங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராசஸ்க்கு போகும்போது எவ்வளோன்னு தெரியும். பிஆர்விக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமான பாய்லர் ப்ரெஷர் தான் காட்டும், அது உங்கள் ப்ராசஸ்க்கு போகிற ப்ரெஷரை காட்டாது. அதனால் வந்து பிஆர்விக்கு அவுட்லெட்டில் போட்டுக்குங்க. அப்படின்னா அவுட்லெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர், பிஎஸ்ஐ எல்லாமே இருக்கிறத உங்களுக்கு ஈஸியாக காட்டிடும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இதே மாதிரி இது வந்து போன வீடியோவில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் கமெண்ட்டில், இந்த மாதிரி எனக்கு வந்து டயக்ராம் வீடியோ காட்டுங்க, அப்படின்னா தான் நான் வந்து வாங்க முடியும் அப்படின்னாரு. அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணினது. இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் கமெண்ட் பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோஸ்க்குலாம் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் வந்து இந்த இது என்ன மெட்டலில் செஞ்சுருப்பான்னு கேட்டிருந்தீங்க, எஸ்எஸ்ஸுங்க. இது ஏன் வேறு மெட்டலில் செய்ய மாட்டாங்கன்னா, வேறு மெட்டலில் செஞ்சால் கரோட் ஆயிரும். அதெல்லாம் வந்து இதிலெல்லாம் சின்ன சின்ன டஸ்ட்டு இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தள்ள ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னா இந்த 2 ஃபோர்ஸும் குறையும் போது உங்களுக்கு என்ன அந்த சென்சார் வந்து தள்ளாது. அதனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ பிஎஸ்சி இருக்குதுன்னு காட்டாது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ளோ மீட்டருக்கு முன்னாடி ஸ்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்டெய்னர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அடிக்கடி வரக்கு என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.